இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக நாளாக இருக்கட்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே இறைவன் நமக்கு தியானிப்பதற்கென்று கொடுத்திருக்கிற வார்த்தை மத்தேயு 16வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தாம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, இந்த இறைவார்த்தை இயேசு உண்மையான மெசியா தன்மையை இவ்வார்த்தை வழியாக பாடுகளையும் இறப்பையும் ஏற்பதிலே அடங்கியுள்ளது. ஒரு இறை ஊழியன் தன் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு இறை ஊழியன் அல்லது கடவுளில் பற்றி பின்பற்றுகிற இறை ஊழியன் அவன் வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு என்று இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு தன் வாழ்க்கையிலேயே இதை நமக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவின் போதனையிலே ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்த தன்னை மானிட மகன் என்று அறிமுகப்படுத்தி பெரிய அரிய செயல்கள் செய்தாலும் தான் மக்களுக்காக தன்னையே கையளித்து பாடுகளை இறப்பையும் ஏற்க வேண்டிய நிலையில் இருப்பதை வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இறை ஊழியம் என்பது ஒரு மலர் படுக்கை அல்ல, அல்லது இறை வார்த்தையை போதிப்பவர்கள் அவர்கள் வாழ்விலே எப்பொழுதும் நலமாக வளமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று எண்ணக்கூடாது. இறைவனை பின்பற்றுகிறவர்கள், அவர் வழியில்படி நடக்கிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே துன்பமும் உண்டு என்பதை இவ்வார்த்தை நமக்கு கூறுகிறது. இயேசு ஆண்டவர் இறைத்தன்மையில் இறை விட்டு இந்த உலகத்திலே மனிதனாக வந்து இறைவனுடைய வார்த்தைகளை அவர் போதித்து பல அரிய பெரிய அற்புதங்களையும் செய்தார். நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்தினார். மரித்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். முடவர்களை நடக்க வைத்தார். விதமான பல அரிய பெரிய செயல்கள் செய்தாலும் அவர் தன் வாழ்க்கையிலே துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் பல நேரங்களிலே பரிசேயர்களால் சதிசேயர்களால் அவர் பலவிதமான இன்னல்களுக்கு கையளிக்கப்பட்டார். என்றாலும் அவர் தன்னுடைய இறைப்பணியை ஒருபொழுதும் அவர் விட்டதில்லை. அருமையானவர்களே, அதனுடைய உச்சகட்டம்தான் இறுதியாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தது.
ஆண்டவர் இந்த உலகத்தில் இறைத்தன்மையை விட்டு மனிதனாக பிறந்து நம் ஒவ்வொருவரையும் கடவுள் பிள்ளைகளாக மாற்ற, நம்முடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மையும் கடவுள் பிள்ளைகளாக மாற்ற அவர் தன்னையே தியாகம் செய்தார். எனவே அருமையானவர்களே, இறைப்பணிக்கு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியே இருக்கும் என்று எண்ணலாகாது. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும் என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இறைவனை பின்பற்றும் பொழுது எவ்விதமாக இயேசு ஆண்டவர் சிலுவையை சுமந்தாரோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதைத்தான் இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுளுடைய வார்த்தையை நாம் போதிக்கும் போது அல்லது அவரை பின்பற்றும் போது நாம் நம்மை தன்னலத்தை திறந்து பிறர் நலத்தை நாடுபவர்களாக இருக்க வேண்டும். அவ்விதமாக பிறர் நலத்திற்காக நாம் செயல்படும் பொழுது நாம் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். அப்பொழுதெல்லாம் அத்துன்பம் நம்மை ஒருபொழுதும் தாழ்ச்சி அடைய செய்யாது. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் அவர் மரித்து 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். எனவே அவரை பின்பற்றுகிற மக்களும் தங்கள் வாழ்க்கையிலே துன்பங்களின் நடுவே அவர்கள் நடந்து சென்றாலும் இறைவன் கொடுக்கிற அந்த உன்னதமான மகிழ்ச்சி, அந்த உன்னதமான சமாதானம், அந்த உயர்வான சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நமக்கு இருக்கும். எனவே அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் இறைவனுடைய வழியை நாம் பின்பற்றி அவர் கூறியது போல நாமும் தன்னலம் துறந்து பிறருக்காக வாழ்ந்து மற்றவர்கள் வாழ்க்கையை நாம் உயர்வடைய செய்ய முயற்சி எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவிதமாக செயல்படும்போது அரிய பெரிய செயல்களை நம்மை கொண்டு செய்ய வைப்பார். எனவே நம்முடைய வாழ்வில் இந்த உலகத்தில் நாம் பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நாம் இறைவனை பின் செல்லும் பொழுது அவர் நம்மை சரியான பாதையில் வழிநடத்தி நம்மிடம் வருகிற துன்பங்களை எல்லாம் பொருட்டாகாமல் அவர் நம்மை காத்து வழிநடத்தி இந்த உலக வாழ்வு முடிந்த பிறகு நமக்கு ஒரு முடிவில்லாத அந்த எல்லையில்லாத இன்பத்தை காணுகிற பரலோக வாழ்வை ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கொடுப்பார். எனவே அருமையானவர்களே, வாழ்கிற நாட்களெல்லாம் நாம் இறைவனை பின்பற்றி வாழ முயற்சி எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்று ஒரு உன்னதமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ நாம் கற்றுக்கொள்வோம். ஆமென்.